முக்கிய செய்தி. கரூர் துயர வழக்கில் வரும் 15ஆம் தேதி ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன் அளித்திருக்கிறது. டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில்தான் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ ஆஜராக வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய்க்கு ஏற்கனவே இன்று அறிவுறுத்தியிருந்த நிலையில் அவர் தேதி மாற்றம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்பொழுது மார்ச் 15இல் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சுவாமி. கரூர் துயர சம்பவத்தை ஒட்டி தொடர்ந்து சிபிஐ அலுவலகத்தில் 2 முறை தவிக தலைவர் விஜய் அவர்கள் ஆஜரானார். அவரை தொடர்ந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு நபர்கள், அதாவது மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், கரூர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கரூர் சேர்ந்த பல்வேறு அதிகாரிகள் ஆஜராகி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் மீண்டும் தவிக விஜய் ஆஜராக வேண்டும் என இன்று சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் இதுக்கு தேதி மாற்றித்தர வேண்டும் என ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் வரக்கூடிய 15ஆம் தேதி சம்மன் அனுப்பப்பட்டது. விஜய் அவர்கள் டெல்லியில் ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறார். தவிக சார்பாக அதாவது சென்னையில் ஆஜராவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த தெரிவித்த நிலையில் இல்லை, டெல்லியில் நேரடியாக வந்து ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்திருப்பதாகவும் 15ஆம் தேதி வர வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த வகையில் தான் மிக முக்கியமாக கரூருடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அவரும் ஆஜராக இருப்பதாக இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த கரூர் காலம் மீண்டும் சூடு பிடித்திருந்தா சிபிஐ பொறுத்த வரைக்கும் கிடுக்குப்பிடி விசாரணையில் கொண்டு வந்து விட்டார்கள். தொடர்ந்து ஒவ்வொருவராக விசாரணையில் ஈடுபடுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் 3வது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. 3வது முறையாக தவிக நிச்சயம் ஆஜராக வேண்டும். அது டெல்லிக்கு அனுமதி கிடையாது, டெல்லியில் தான் வர வேண்டும், சென்னை அனுமதி கிடையாது திட்டவட்டமாக சிபிஐ தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அன்று ஆஜராவாரா இல்லையா என்பது குறித்து தகவல் தெரிவிப்பதாக தவிக சார்பாக தகவல் தெரிவிக்கிறார்கள். எந்த போதிலும் சம்மன் வந்திருப்பது என்பது அதிகாரப்பூர்வ சம்மன் வந்திருப்பதாக தவிக நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.